ஓம் சாந்தி. பாபாவின் அதிபாக்கியசாலி குழந்தையாகிய நான் இந்த அமிர்த வேளை பொழுதில் என்னுடைய அவ்வியக்த ரூபத்தில் சந்தோஷம் என்ற இறக்கைகளை விரித்து கொண்டு வதனத்தை நோக்கி பறந்து செல்கிறேன். வதனத்திற்கு நான் வந்தடைந்த பொழுதிலும் இன்று நான் ஓர் சிறப்பான பரிசு ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றேன். சுற்றிலும் தூய்மையின் அதிர்வலைகள் நிறைந்த வதனத்தில் என்னுடைய கண்கள் அவ்வியக்த பிரம்ம பாபாவை தேடிக்கொண்டிருந்தது. அப்போது என்னுடைய கண்கள் வதனத்தில் இருக்கும் அந்த பூந்தோட்டத்தை நோக்கி சென்றது. என் இறக்கைகளால் அந்த பரிசை மூடிக்கொண்டு நான் பூந்தோட்டத்திற்கு அருகில் சென்றேன். அப்போது பிரம்மபாபா பல மனம் வீசும் மலர் செடிகளை ஒழுங்குமுறையில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தார். அப்போது நான் பாபாவை பார்த்து புன்னகை செய்தேன். பாபாவும், குழந்தாய், இன்று நீ ஓர் அற்புதமான தரிசனத்தை தருகிறாய். உனது கண்களில் மிகவும் பிரகாசமான ஒரு சந்தோஷம் தெரிகிறது என்று என்னிடம் அழகாக வினவினார். அப்போது நான், பாபா, இதோ என்னுடைய கரங்களில் நான் மம்மாவின் நினைவு தினத்திற்காக வளர்த்த ரோஜா மலர் கன்றினை எடுத்து வந்துள்ளேன் என்று பாபாவிடம் கூறினேன். பாபா இனிமையாக அந்த ரோஜா செடிக்கு திருஷ்டி வழங்கி அந்த கணமே வதனத்தில் மம்மாவை பிரசன்னமாக வைத்தார். அவ்வியக்த மம்மா தேவதையாக அந்த இடத்தில் காட்சி தந்தார். அந்த மலர் தோட்டத்தின் அருகில் மம்மா தன்னுடைய தெய்வீக தரிசனத்தை எமக்கு வழங்கினார். அப்போது பாபாவிடம் கூறியது போலவே மம்மாவிடமும், மம்மா, இதோ நான் வளர்த்த ரோஜா கன்று. இதில் அரும்புகளும் துளிர்களும் வந்து உள்ளன. இவை இன்னும் சொற்ப காலத்தில் மிகவும் அழகான ரோஜா மலர்களாக பூத்துவிடும் என்று மிகுந்த போதையோடு நான் கோரிக்கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது அம்மா இந்த ரோஜா செடியை பார்த்து, குழந்தாய், இதில் புதிய அரும்புகள் வந்திருப்பதில் பெரிய அதிசயம் ஒன்று இருக்கின்றது என்று ஒரு சூட்சுமமான அழகான விளக்கத்தை எனக்கு தந்தார். நான் சற்று மம்மாவின் விளக்கத்துக்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போது மம்மா, இந்த அரும்புகள், இந்த துளிர்கள் போன்று பிராமண வாழ்க்கையில் புதுமைகளை ஏற்படுத்துவது என்றால் சேவையில் பிரசன்னமாகி இருப்பது என்று அர்த்தம். பிரபு எல்லா இடத்திலும் பிரசன்னமாகி இருப்பது என்றால் அது சேவைத்தலமாகும். ஆகவே தாகத்தில் இருக்கும்
அனைத்து ஆத்மாக்களுக்கும் ரோஜா மலரை போன்று மனம் பரப்புவாயாக என்று கூறி அந்த ரோஜா செடிக்கு ஆழமான திருஷ்டி வழங்குகின்றார். நாங்கள் இருவரும் சேர்ந்து பிரம்ம பாபாவுடனும் இணைந்து மூவருமாக எனக்காக அந்த பூந்தோட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் என்னுடைய ரோஜா செடியினை நாங்கள் வைக்கின்றோம். அது இன்னும் அழகாக துளிர்விட்டு பூப்பதற்கு தயாராகிவிட்டது. இந்த போதையில் நான் எனது அற்புதமான இந்த வதனத்தின் மேலாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றேன்.